உடைமைகள், செல்வங்கள், சொத்துக்கள் அல்ல, மாறாக இறைவனையே நாம் ஒப்பற்ற செல்வமாக பற்றி கொள்ள வேண்டும் என்பது நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு இதோ நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த செல்வமிக்க இளைஞருடைய கேள்விக்கு, உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்னர் வந்து என்னை பின்பற்றும் என்று சொல்கிறார். ஆனால் அவன் வருத்தத்தோடு திரும்பி செல்கிறான். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் கடவுள் எனக்கு கேட்டதையெல்லாம் செய்யவில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் பல தருணங்களிலே நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு மனம் வருவதில்லை, நாம் முன் வருவதில்லை. இப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் இறைவனையே செல்வமாக பற்றி கொண்டு வாழ்வுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோமா? மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உம் அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு தன்னையே ஏழ்மை நிலைக்கு அர்ப்பணித்தது போல நாங்களும் செல்வம் மிக்கவர்களாய் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வின் எல்லாம் நீர்தான் என்பதை உணர்ந்து உம்மை ஒப்பற்ற செல்வமாக பற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.